நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? என்ன தினம்? ஜூன் 12 அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லலாம். ஆனா இன்னைக்கு சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினமா அனுசரிக்கப்பட்டு இருக்கு. குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 18 அல்லது 16 வயதிற்கு கீழே இருக்க யாருமே வேலைக்கு போகக்கூடாது, அவங்க எல்லாருக்குமே கட்டாய கல்வி அவசியமானது அப்படின்றத எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கிற விதமாகவும், குழந்தை தொழிலாளர்கள் இந்த சமுதாயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ஸோ அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சி வழியாக நீங்கள் கேட்டு பயனடைய போகிறீங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சிக்காக சிறப்பாக இணைந்திருக்காங்க தொழிலாளர்கள் துணை ஆய்வாளர் தஞ்சாவூர் மாவட்டம் மிஸ்ஸஸ் கலைமதி அவர்கள். ஸோ அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். நான் வந்து தொழிலாளர் துறையில் வந்து தொழிலாளர் துணை ஆய்வாளராக இருக்கேன், பட்டுக்கோட்டை. என்னோட பேர் வந்து கலைமதி. நான் வந்து இங்கே வந்து 13 வருஷமாக வந்து தொழிலாளர் துறையில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகே மேம். இப்போது 13 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பயண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? என்னென்ன வேலைகளை உங்களோட பணி மூலமாக செஞ்சிட்ருக்கீங்க? நாங்கள் தொழிலாளர் துறையில் வந்து கடைகள், நிறுவனங்கள், ஹோட்டல், ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் வந்து எந்தெந்த இடத்துல வந்து தொழிலாளர் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியம், அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்களா, அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் மேம். அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம், கொத்தடிமை தொழிலாளர் இருக்காங்களான்னு பார்ப்போம். அவங்க இருந்தாங்களா அதுக்கேற்ற ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம். ஓகே மேம். இன்றைக்கி நம்ம குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம் அப்படின்றதுனால குழந்தை தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி ஒரு தினம் அனுசரிக்கப்படுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் என்ன மேம்? இந்த குழந்தை தொழிலாளர் தினம் எப்போனாக்கா ஐநா சபையில் உள்ள ஒரு பன்னாட்டு அமைப்பான ILO, இன்டெகிரேட்டட் லேபர் ஆர்கனைசேஷன், அதில் வந்து ஜூன் 12 அன்னைக்கு வந்து இந்த ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றத்தோட அந்த நாள் அனுசரிக்கணுங்கிறதுக்காக ஒரு வருஷமும் வந்து ஜூன் 12 அன்னைக்கு வந்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளாக கொண்டாடுறாங்க. அது எப்போ வந்து 2002 அதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா. ஓகே மேம். இப்போ யாரெல்லாம் நம்ம குழந்தை தொழிலாளர்கள் இவங்க தான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவோம்? எத்தனை வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்கள சொல்லுவோம்? 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க எல்லாமே வந்து குழந்தை தொழிலாளர் சொல்லுவாங்க. 14லேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து வளரிளம் பருவத்தினர்னு சொல்லுவாங்க. அந்த 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம எந்த ஒரு வேலையிலையும் வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அது வந்து அந்த வந்து குழந்தைகளோட பருவம், அந்த வந்து ஸ்கூல் போகணும், மற்ற பிள்ளைங்களோட விளையாடணும், மற்ற அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு ஒன்ற ஏதோ தெரியணும் அவங்களுக்கு. அந்த பருவத்தில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது. அந்த 15 to 18 வந்து ஒரு சில வேலைகளை ஒரு இது பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள வந்து நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். அதாவது அபாயகரமற்ற தொழில்களுக்கு. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து இந்த கல்வி அறிவு பற்றின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால குழந்தை தொழிலாளர்களும் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்க காலத்தில் குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கம்மியாக இருக்கா? இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கு காரணம் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து ட்ராப் அவுட் சில்ட்ரன்ஸ் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு காலை உணவு கொடுக்குறாங்க, மதிய உணவு கொடுக்குறாங்க, அப்புறம் செப்பல், புக்ஸு, யூனிஃபார்மு, ஒரு பருவத்துக்கும் வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க ஸ்கூலில். அதனால் வந்து பிள்ளைங்களை வந்து அங்கே வந்து அனுப்புகிறாங்க ஸ்கூல்ஸ்க்கு. மற்ற இதில் வந்து என்னக்கா இப்போ ஜூன் 12 அன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ரேலி இது பண்ணுறாங்க. பிள்ளைங்களை அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சுட்டே வந்து எல்லாருக்கும் வந்து குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் வந்து நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம், பிள்ளைங்களை வந்து ஸ்கூல் அனுப்புங்க, வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட்டோட இது படி என்னென்னாக்கா, அந்த யார் வந்து வேலைக்கு வைக்கிறாரோ அவருக்கு வந்து சிறை தண்டனை 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபைன் அமௌண்ட் வந்து 20,000லேருந்து 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து நம்ம இந்த பிள்ளைக்கு வந்து நாம் வேலை கொடுத்துட்டு நாம் போயிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனருக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை முன்னாடி இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பெரும்பாலும் குழந்தைங்க எதனால் தொழிலாளர்களாக மாற்றப்படுறாங்க?
ஒன்று வந்து வறுமை, ரெண்டாவது வந்து நிறைய பிள்ளைங்க இருக்குது. இப்போ வந்து அந்த கிராமப்புறத்தில் இருக்கவங்க பார்த்தா நிறைய பிள்ளைங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க அது மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை. இன்னொன்று வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க. ஒன்று அம்மா இருப்பாங்க, இல்லை அப்பா இருப்பாங்க, இல்லையே 2 பேருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க வந்து குழந்தை தொழிலாளராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு போகிறது, எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்ட்டு போகிறது. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணும். இப்போ வறுமையினாலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்கள்னால குழந்தைங்க தொழிலாளர்களாக மாற்றப்படுறாங்க, வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க இந்த சமூகத்தில் என்னென்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் எதிர்கொள்கிறாங்க மேம்? என்னென்ன மாதிரியான இப்போ லேடிஸ் வச்சு இப்போ வந்து லேடிஸை பற்றி பேசணுன்னாக்கா அந்த பிள்ளைங்க வந்து வீட்டு வேலை பார்க்க போகுதுங்க. பிள்ளைங்களை வந்து இப்போ வச்சுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்ன வந்து வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து 2 பேரும் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாக்கா அந்த பிள்ளையை பார்த்துக்கணுமே சொல்லிட்டு ஒரு பிள்ளையை கூட்டி போயிட்டு வச்சுருக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு கிடையாது. அது வந்து ஃப்ரீயாக வந்து அவங்கக்கிட்ட பேசாது. இன்னொன்று வந்து இப்போ மற்ற இடத்துலனாக்கா அதுங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அதுங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா அதுங்களுக்கு வந்து யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒர்க் பண்ணுற இடத்துல அவன் வந்து ஒர்க்கை மட்டும்தான் வாங்குவான். அந்த பிள்ளையோட இது வந்து அவன் பார்க்க மாட்டாங்க, வேலை கொடுக்குறவங்க. ஓகே மேம். இப்போது குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சமூகத்தில் பெரும்பாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? பாதுகாப்பு கிடையாது, சுகாதாரமற்ற ஒரு உணவு, சுகாதாரமற்ற வந்து ஒரு இருப்பிடம், ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு கொட்டகையிலையோ ஏதோ ஒருத்தரை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு சாப்பாடுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, உடம்பு சரியில்லைனாலும் அந்த பிள்ளையை போய் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பிள்ளை வந்து சஃபர் ஆகுது. பெரும்பாலும் எங்கே இந்த குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க மேம்? அந்த ஆடு மேய்க்கிற இது, அதுக்கப்புறம் அந்த ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து வாத்து மேய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காலையில் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வலையிலேருந்து மீனெல்லாம் எடுத்து போகிறதுக்காக அந்த சின்ன பிள்ளைங்கன்னா சீக்கிரம் வேலை பார்க்கும். நமக்கு சம்பளமும் அந்த பிள்ளைங்களுக்கு கம்மியாக கொடுத்தா போதும். பெரியவங்களுக்குன்னா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்கன்னா ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடம். செங்கல் சூளை, அந்த செங்கல் வந்து பெரட்டி போடுறதுக்கு வந்து ஆள் தேவைப்படுவாங்க. அப்புறம் வந்து மெக்கானிக்கல் ஷெட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அந்த பைப்பெல்லாம் பிடிச்சி வருது சின்ன பிள்ளைங்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள் தாங்க பார்ப்போம். இப்போ குழந்தை தொழிலாளர்கள் நிறைய இடங்களில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறதுக்காகவோ வாத்து மேய்க்கிறதுக்காகவோ இருக்காங்க. பட் குழந்தை தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி என்னென்ன சட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது? ஆர்டிகல் 24 படி 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து தொழிற்சாலை, சுரங்கம், அபாயகரமான வேலைகளில் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 21 ஏ படி வந்து 14 வயசு குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி. ஆர்டிகல் 45 வந்து 6லேருந்து 14 வயசு குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து வழங்க அதுக்கான அமைப்பும் அதனோட வளங்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1948 தொழிற்சாலைகள் சட்டத்தில் வந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து வேலை செய்யறது வந்து தடை செய்யுது. 15 to 18 வயசுக்கு உட்பட்ட அடலசன்ட்டில் வந்து எந்த தொழில் செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் 1952 சுரங்க சட்டம் வந்து அதன்படி சைல்டு அப்படிங்கிறது வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்கள வந்து அடலசன்ஸ் சொல்லுவாங்க. 18 வயசுக்கு உட்பட்டவங்களை வந்து இதில் வந்து சைல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சுரங்க தொழிலில் வந்து எதுவும் வந்து ஈடுபடுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 1986 குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். இதில் வந்து அசாடர் நான் அசாடர்னு பிரிக்கிறாங்க. அதாவது அபாயகரமான வேலை, அபாயகரமற்ற வேலை. அதில் வந்து 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்களை வந்து எந்த இடத்துலையும் வந்து வேலை பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் 2006 2008 வந்து அதில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் இளம் நீதி ஜூனைல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து அபாயகரமான வேலையெல்லாம் செஞ்சாக்கா அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1988 தேசிய குழந்தைகள் தொழிலாளர் சட்டம் கொடுத்துருக்காங்க. NCLB நேஷ்னல் சைல்டு லேபர் பாலிசி. அதன்படி எல்லா இதுக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த 6 to 14 குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வியில் வந்து தனியார் பள்ளியிலையும் வந்து 25% வந்து பின்தங்கிய வகுப்பு மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும். இப்போ குழந்தை தொழிலாளர்களுக்காகவும் நிறைய சட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது. இப்போ நீங்களுமே எங்கேயாவது குழந்தை தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்களையுமே மீட்டெடுக்கக்கூடிய பணிகளையும் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்கள மீட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை தொழிலாளரை அந்த தொழிலிருந்து அவங்கள மீட்டு எடுக்கிறீங்கன்னா அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கும், அவங்களை என்ன மாதிரியான சூழலுக்கு கொண்டு போவீங்க? அந்த குழந்தை வந்து என்ன வயசில் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி
ஸ்கூலில் வந்து சேர்க்குறதோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஒன்று வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுவோம். பேரண்ட்ஸ் படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னாக்கா இங்கே ஹோம் இருக்குது. ஒரு இதுலேயும் வந்து மாவட்டத்துலேயும் ஹோம் இருக்குது. அந்த ஹோமில் வந்து படிக்க வைப்பாங்க. அப்படி பிள்ளைங்க வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்கூல் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க வந்து அனைவருக்கும் கல்வி திட்டத்துலேருந்து அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பிள்ளை வந்து ஸ்கூல் கண்டினியூ பண்ணுதா இல்லையான்ட்டு அவங்க பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ குழந்தை தொழிலாளர்கள் மீட்டெடுத்து அவங்கள ஜாயின் பண்ணி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுடைய அனுபவத்தில் மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 2012 ஜாயின் பண்ணோம். அப்போவே ஒரு பையன் வந்து மெக்கானிக்கல் ஷெட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பையன் வந்து அவனை பார்த்துட்டு அந்த ஓனருக்கு வந்து 6 மாதம் ஜெயில் தண்டனையும் 20,000 ஃபைனும் கொடுத்தாங்க. அந்த 20,000 அந்த பையனுக்கு வந்து ஃபிக்ஸடில் போட்டாங்க. அவன் வந்து 18 வயசுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். அதோடு சேர்த்து கவர்மெண்ட்டும் எங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த ஓனர்கிட்டேருந்து வாங்குகிற 20,000 ஃபைனு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 15,000 கொடுப்பாங்க. அது ரெண்டுத்தையும் தட்டு அந்த 35,000 அந்த பையனுக்கு பேரில் எஃப்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ராஜகிரின்னு ஒரு ஊரில் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையனை பிடித்தான். அந்த பையனை வந்து 10,000 வாங்கியிருந்தாங்க. அவனோட நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பையனோட பல்லெல்லாம் கூட பாசி படிஞ்சிருந்துச்சு. அந்தளவுக்கு சாப்பாட்டுக்கு தங்குறது வந்து ஆடுங்களோட ஆடாக படுத்துட்டு இருந்தான். அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பிள்ளைய. அந்த பையனுக்கும் வந்து ஃபோட்டோ. இப்போ அந்த பையன் வந்து தஞ்சாவூரில் வந்து அந்த ஹோமில் படிச்சுட்ருக்கான். போன வருஷம் வந்து அம்மாப்பேட்டையிலேருந்து ஒரு கறிக்கடையிலேருந்து ஒரு பையனை 2 பையன் ட்வின்ஸு. அந்த பையனுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். டெய்லி ஒரு நாளைக்கு 700 அந்த 2 பேருக்கும். ஒரு பையனுக்கு 700, இன்னொரு 1000 அவங்க அப்பாவுக்கு கொடுக்கணும், 200 அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்துடணும். அவங்க அப்பா அங்கேயே வந்து தீக்குளிக்கிறேன்னு சொன்னார். எங்கள் பிள்ளைங்கள வந்து நாங்கள் வந்து படிக்க வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த பிள்ளைங்கள வந்து ஸ்கூலில் சேர்த்து அந்த பிள்ளைங்க படிச்சுட்ருக்காங்க. 2 பேருக்குமே வந்து 35,000 எஃப்டி போட்டிருக்கோம். அந்த பையனோட பாட்டியை வந்து நாங்கள் வந்து தொழிலாளர் நலத்துறையில் இருக்க வாரியத்தில் வந்து நல வாரியத்தில் வந்து உறுப்பினராக சேர்த்து அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து பென்ஷன் மாதம் 1000 பென்ஷன் வாங்கிட்டுருக்காங்க அந்த அம்மா. ஓகே மேம். இப்போ நிறைய குழந்தைங்கள நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தில் இணைஞ்சிருக்கோம். நிறைய நல்ல தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. ஸோ குழந்தை தொழிலாளர்கள் உருவாகாமல் ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு தகவல்கள் சொல்ல நினைக்கிறீங்க? இப்போது வெளியில் வந்து பப்ளிக் பார்த்தாக்கா ஒரு கடையிலையும் வந்து நாங்கள் வந்து குழந்தை தொழிலாளர் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடை ஓனர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்க சொல்கிறோம். அந்த எந்த இது பண்ணுவோம், என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறோம். அப்புறம் வந்து இந்த ரேலி மாதிரி இது பண்ணுறோம். இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து அந்த ஜூன் 12க்கு வந்து உறுதிமொழி எடுக்க சொல்கிறோம். நாங்கள் ஏதாவது பார்த்தாலோ இது பண்ண சொன்னாங்களோ பார்க்க சொல்கிறோம். அடுத்து வந்து ஒரு கிராம பஞ்சாயத்துலேயும் போயிட்டு அந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து கலந்துக்கிறோம். லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக கலந்துக்கிட்டு இந்த ஊரில் வந்து கான்ட்ராக்ட் வேலையோ இல்லை எந்த வேலையிலையோ குழந்தை தொழிலாளர்களை வந்து ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எழுத சொல்கிறோம். அந்த இடத்துலையே நாங்கள் வந்து சொல்கிறோம். அங்கே வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் வராங்க இல்லைங்களா, மகளிர் சுய உதவி குழு, அவங்கக்கிட்ட சொல்கிறோம், உங்கள் பிள்ளைங்களை வந்து படிக்க வைங்க, நீங்கள் வந்து வெளியில் வந்து அனுப்பாதீங்க, கவர்மெண்ட் வந்து எல்லா சலுகைகளும் கொடுக்குது, அதனால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிள்ளைங்க வந்து வெளியில் இருந்தாலோ நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1098 நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி ஒன்று இருக்குது. அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து எல்லோரும் அதில் வந்து சமூக நலத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, தொழிலாளர் துறை, எல்லா துறையில் வந்து அதில் வந்து உறுப்பினராக வந்து ஒரு மீட்டிங்கும் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங் வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அது போகுது. இப்போ சமீபத்தில் 24ஆம் தேதி கூட வந்து நம்ம பட்டுக்கோட்டையில் வந்து நடத்துனாங்க. அவங்களும் ஜூன் மாதம் வந்து ஒரு ரேலி நடத்தலாம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். இப்போ குழந்தை தொழிலாளர்களுக்காக சுற்றி எல்லா இடங்கள்லையுமே முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? எல்லா பெண்களும் வந்து அவங்களோட சுய காலில் நிற்கணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும். அவங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் இன்கம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ பூ கட்டலாம், இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். இப்போலாம் வந்து இங்கே இந்த தஞ்சாவூர் மாதிரி ஏரியாவை மற்ற இடத்துல வந்து டே கேர் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஒரு 4 பிள்ளைங்களை வச்சு வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். அந்த ஒரு பிள்ளைங்கிட்ட ஒரு 1500 அந்த மாதிரி கூட வாங்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யணும். தையல் பண்ணலாம், ஏதோ கை வேலை செய்யலாம், ஏதோ ஒன்று செய். ஆனால் அந்த 100 ரூபாய் சம்பாரிச்சுனா அதில் 10 ரூபாய் நீ சேர்த்து வைக்கணும்.
அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் எங்கே நீங்கள் வந்து எந்த தொழிலும் வந்து குழந்தை தொழிலாளரை வந்து பயன்படுத்தாதீங்க. குழந்தைங்கிறது வந்து அவங்க வந்து நம்மளோட குழந்தைகள் மட்டும் இல்லை, அவங்க தான் வந்து இந்த எதிர்காலமும் அவங்க தான். அவங்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. எல்லா பிள்ளைங்களையும் வந்து நம்ம பிள்ளைங்கள மாதிரி நினச்சி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. நிச்சயமா மேம். ஸோ எல்லா பெண்களுக்குமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்களும் வந்து குழந்தை தொழிலாளர் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களையும் வந்து குழந்தை தொழிலாளர் ஆக்காதீங்க. என்ன தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அது வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை சொல்லி அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க சொல்லி அவங்கள வந்து ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு வந்து உருவாக்குங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு வந்து நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினத்தில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்துக்கிட்ட கலைமதி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.